டேய் உனக்கு ஒரு ஜாக்பாட் தரேன் எப்படி செம்மையா இருக்கால இவள நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? உங்களுக்கு பெரிய இடத்துலயே மாப்பிள்ளை எடுப்பாங்களா? என்ன போய் வேற இடத்துல மாப்பிள்ளை எடுத்தா நான் சொல்ற டாக்குமெண்ட்ல சைன் பண்ண மாட்டான். பட் நீ அப்படி இல்லை, இவள கல்யாணம் பண்ணா நம்மளுக்கு சொத்து கிடைக்கும், அதை என் பேர்ல எழுதி வச்சிரு, நான் உங்க ரெண்டு பேரையும் கண் கலங்காம பாத்துக்கிறேன், உங்களுக்கு சொத்து கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும்? அட கோடிக்கணக்கு சொத்து, உனக்கு 1 கோடி ஓகேவா? 1 கோடியா? இப்பவே கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்ப வா நீ வீட்டுக்கு போனா எங்க கல்யாணம் நடந்தது அட்வொகேட் கேட்க பாருங்க போட்டோவை காட்ட. சரி மேரேஜ் சர்டிபிகேட் மட்டும் ரெடி பண்ணிடுங்க, இப்போ ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சுக்கிறேன். ஃபைலை இவகிட்ட கொடுத்துட்டு போன உடனே அப்பாடா நினைச்ச மாதிரி சொத்து எல்லாம் வரப்போது சொல்லும் போது இவன் ஃபைல புடிங்கிட்டு இது என்னோட சொத்து. பிச்சைக்காரன் நீ எவ்வளவு திமிரா பேசுற? பிச்சைக்காரன் கிடையாது, கோடீஸ்வரியோட புருஷன், சொத்து எங்களுக்கு தான், நீ எந்த கோர்ட் வேணாலும் போ, இப்ப இங்க இருந்து போ அப்படின்னு சொல்ல இவ்வளவு கோவமா போயிடுறா. இங்க பாருங்க இது உங்க சொத்து, எங்க சைன் பண்ணு சொல்லுங்க, நான் சைன் பண்றேன். இவன் அந்த ஃபைலை வாங்கி எழுதிட்டு ஃபைலை கொடுக்க அதை படிச்சு இவனுக்கு ஒரே ஷாக். ஒரு ஆக்சிடென்ட்ல எங்க அம்மா அப்பா இறந்துட்டாங்க, எனக்கும் காலும் வாய்ஸும் போயிடுச்சு, இவங்க என் சித்தி என்னோட சொத்தை அவங்க பேர்ல எழுத பாக்குறாங்க, எனக்கு ஒரு லைஃப் கொடுத்துருக்கீங்க, உங்களை ராணி மாதிரி பாத்துக்கிறேன், டைம் தாங்க தீர்மானிக்க வாழ்க்கையில ஒருத்த மேலையும் கீழையும் போவ.